ஹாய் காய்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று திருவிழாவுக்கு போயிருந்தோம். அங்கே குருவரோட்டியூர் பக்கத்தில் ஆனைக்கவுண்டனூரில் அக்கினி மாரியம்மன் சாமி பார்க்க தான் போயிருந்தோம். அப்பா வந்து சேவல் பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்ருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா 1 இயர் விட்டு 1 இயர் வந்துட்டு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. 18 பட்டிக்கும் ஒரே சாமின்னு சொல்லுவாங்களா, அது இந்த கோவில் தான். நல்லா செம்மையாக பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. அங்கே பாருங்கள், கேரளா செண்டை மேளம்லாம் போட்டுட்டு சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே செம்மையாக இருக்கும். இந்த திருவிழாவில் யாராவது இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் டு ஒரு வருஷம் நோம்பி போட்டுருவாங்க. இதுதான் வெள்ளி சிலை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கையில் மஞ்சளில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து தாலி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வைப்பாங்க, நான் தாலியை கட்டி போட்டுறேன், இது சரியாச்சுன்னா. ஆனால் இந்த சாமிக்கிட்ட மட்டும் வேண்டுதல் வச்சுட்டோம்னா அது அப்படியே நிறைவேறுங்க. அந்த தாலி பாருங்கள், எத்தனை பேர் அந்த வருஷம் 1 இயர் 2 இயர்ஸ் ஃபுல்லாக கழட்டி போடுறாங்களா, அந்த தாலியெல்லாம் பாருங்கள் புதுப்பிச்சு கையில் போட்டு விட்டுருவாங்க. அந்த பண்டிகை அப்போ கட் அவுட்டெல்லாம் பாருங்கள் நிறைய வச்சுருக்காங்க. எப்போவுமே இது ரொம்பவே கிராண்டாக பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்கவே. ஆடல் பாடல் நிகழ்ச்சி. அப்போ நம்ம ராஜேஸ்வரி மேடம் சன்சிங்கர்லேருந்து அவங்க கூட வந்திருந்தாங்க. நாங்கள் பொங்கல் வச்சோம். நானும் பாப்பாவும் வச்சோம், தம்பியோட ஒய்ஃபும். அம்மா வந்து வரல. ஸோ நாங்கள் தான் வந்துட்டு பொங்கல் வச்சோம். அப்பா வந்து குட்டி பாப்பாவையும் தம்பியும் பார்த்துக்கிட்டாங்க. பொங்கல் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம். பக்கத்தில் கேட்டு தான் வச்சோம். சீக்கிரமாகவே பொங்கல் வந்து பொங்கி வந்துடுச்சு. சூப்பராக இருந்தது. பொங்கல் வந்து பாப்பாவை நல்லாவே வச்சுட்டாங்க. பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. ஏர்லி மார்னிங் 2 o'clockலேருந்தே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. சாமி ஊர்வலம் வந்தது. அம்மையழைக்க போயிட்டு வரேன்னு சொல்லி மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே கெடா வெட்டுதல் நடக்குமாம்மா. நாங்கள் பொங்கல்லாம் வச்சுட்டு சாமிக்கு தேங்காய் பழம்லாம் மாற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், எல்லாம் சாமி வந்து அந்த கோயில் அங்கே ஒரு காவல் தெய்வம்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அங்கே போகணுமா. ஏகப்பட்ட பேர் மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து தூரியெலாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே பாருங்கள், எல்லா டைப்பான தூரியுமே இங்கே இருந்துச்சுங்க. அந்த போட்டு தூரி, அந்த பெரிய தூரி எல்லாமே இருந்துச்சு. ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. பானிபூரி கடை இருந்துச்சு. அப்புறம் இன்னுமே பொம்மை கடை தான் அதிகமாக இருந்தது. நம்ம எந்த கடை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் அதிகமாக இருந்தது. பொங்கல்லாம் வச்சு முடிச்சாச்சுங்க. ஒரு வழியாக நல்லாவே இருந்தது. எவ்வளோ பேர் பாருங்கள், நிறைய பேர் பொங்கல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கடையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம். ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. ஆடு நம்ம ஹைட்டை விட கொஞ்சம் கம்மியாக அந்தளவுக்கு நல்லா முரட்டு கிடா வந்தது. ஏன்னா 1 வருஷம் 2 இயர்ஸாக வந்து வளர்த்துறாங்க இல்லையா, அதனால் வந்து எல்லாமே ஆடு வந்து பெரிய ஆடாக தான் வச்சிட்ருந்தாங்க. வருஷத்துக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டிகை அப்போ மட்டும் ஒரு 50 கெடா 60 கெடா வந்துருங்க. அந்த ரோடு ஃபுல்லாக வெறும் பிளட்டாகவே இருக்குது. அந்தளவுக்கு கெடா வெட்டுறாங்க. மாவிளக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மேலே குத்தி வச்சுருக்காங்கல்ல, அந்த ஃப்ளவர் மாதிரி, அது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீங்கான் பாத்திரம்ல சுற்றி பார்த்துட்ருந்தோம். இந்த பீங்கான் ஜாடியில் எனக்கு உப்பு ஜாடி வாங்கி வைக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைங்க. நிறைய வீட்டில் இப்போலாம் பார்த்திங்கன்னா அதில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்னால் வாங்க முடியல. என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால் அது நாளைக்கு வாங்கிக்கலாம், நாளான்னைக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கடையில் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் தான் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த கெடா பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு மனசே இல்லை விட்டுட்டு வரதுக்கு. ரேட்டு கேட்டு பார்த்துருவோம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம பட்ஜெட்குள்ளே வந்துச்சுன்னா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்துட்ருந்தேன். இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப்பாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஓகே, பானிபூரியும் ஒரு பிளேட் எனக்கு செம பசியாச்சு. பானிபூரி சாப்பிட்டு வந்துடுவோம். நானும் என் பையனும் தான் உட்காந்து பானிபூரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பானிபூரி ஒரு பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 30 rupees. ஆனால் இந்த மாதிரி கடையிலலாம் என்ன சொல்கிறது, ஃபங்க்ஷன் டைமில் வர கடையெல்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் இருக்காது. ஆனால் இது நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த அக்கா நல்லா நம்மளாட்டம் இருக்கவங்க தான். நல்லாவே பேசினாங்க. ரொம்ப நல்ல டைப் போல். அதுக்கப்புறம் ஒரு வழியாக மாவிளக்கெல்லாம் வந்துட்டு கோயிலை ரீச் ஆகிடுச்சுங்க. நாங்கள் பானிபூரி சாப்பிட்டு வந்துட்டு கோயிலுக்கு வரதுக்குள்ளேயே அந்த சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா ஊர்வலம்லாம் போயிட்டு அம்மையழைச்சி வந்து முடிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கோழிலாம் இருக்கிற ஃபங்க்ஷன் தான். நாங்கள் அதுக்குள்ளே இன்னும் கடையெல்லாமே முடிச்சுட்டு வரல. பாருங்கள், கடையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுமே உடனே வந்துட்டு கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்ததும் ஆடு வெட்டுறதை பார்க்க வந்துட்டோம். அப்பா கோழி அறுக்கிறதுக்கு தூக்கிட்டு போயிட்டார். நான் வேகமாக ஓடி போயிட்டு கோழிலாம் இருக்கிறாங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லான்ட்டு போனால் அதுக்குள்ளே எல்லாமே வந்துட்டு அப்பா எடுத்துகிட்டு போயிட்டார். கோழிலாம் அறுத்துட்டு ரெடியில் நின்றுட்டு இருந்தார். நல்ல வேலை, அறுத்து முடிச்சாச்சு சீக்கிரமாகவே. சாமியெல்லாம் கடைசியாக ஒரு டைம் வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே ஒரு கெடா மட்டும் துளுக்காமையாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு கிளம்பி